அனைவரும் இணைந்து சொல்லுவோம். கடவுளின் கிருபை, கடவுளின் கிருபை, அடித்தட்டு மக்களுக்கான நம்பிக்கை. அடித்தட்டு மக்களுக்கான நம்பிக்கை. வல்லமையுடையவர், வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. லூக்கா 1:49-50. லூக்கா 1:49-50. மறுபடியும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருச்சபை கால அட்டவணைப்படி இன்றைக்கு வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் ஆசரிக்கின்றோம். இந்த நாளிலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகைக்குரிய ஆயத்த காலங்களாகவும் 4 ஞாயிற்றுக்கிழமைகளை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கக்கூடிய ஆயத்த காலங்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த காலங்கள் ஆண்டவர் இயேசுவின் வருகையை குறித்து சிந்திக்கின்ற காலங்களாக, ஆண்டவருடைய வருகையின் மூலமாய் நமக்கு கிடைத்த மீட்பை குறித்து சிந்திக்கின்ற காலங்களாய் அமைந்திருக்கின்றது. அந்த முதல் வருகையிலே பங்கு பெற்ற கதாபாத்திரங்களை நினைவு கூர்ந்தவர்களாய் இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற மக்களாய் நம்மை நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த அர்ப்பணிப்பின் அடிப்படையில் இன்றைக்கு ஆராதனை பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவைகள் நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். ஒரு ஆயத்த உணர்வோடு கூட நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவருடைய வருகையிலே நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நாம் நல்ல கனி கொடுக்கும்படியாய் நாம் ஆயத்தப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த உணர்வோடு கூட பாடுவோம். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவருடைய வருகையிலே கோதுமையை பிரித்து களஞ்சியத்திலே சேர்ப்பார்கள், பதரை அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். ஒருவேளை நாம் கோதுமை மணிகளாய் களஞ்சியத்திலே சேர்க்கப்பட நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார்,
ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவருடைய வருகையிலே வானம் வெந்து அழிந்து போகும், பூமி உருகி போகும். ஒருவேளை நாம் பாதுகாக்கப்பட நம்மை நாம் சரியாய் ஆயத்தப்படுத்துவோம். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் வெந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஆண்டவருடைய வருகையிலே நாம் கரையில்லாதவர்களாய், குற்றமில்லாதவர்களாய், கர்த்தருக்காய் வாழ்வதற்கு நாம் நம்மை தகுதிப்படுத்துவோம். இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களாய் நமக்கு அமைய உணர்ந்து பாடுவோம். குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். எல்லாம் வந்திட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், மரணாமம் குணமாகணும். வருகிறார், ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையிலே நம்மை தகுதிப்படுத்துகின்ற காலங்கள். ஆண்டவரை இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு துணையோடும் வாழ்வது கடினம். ஆகவே அந்த உணர்வோடு கூட இந்த ஆராதனை பாடலையும் நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை இல்லாமல் எங்களுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நீர்தாம் எங்களுக்கு எல்லாம். அந்த உணர்வோடு கூட நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய துன்பத்திலும் நீர்தான், எந்த வேளையிலும் ஆண்டவரே நீர்தான் எனக்கு துணை.
நம்பிக்கையோடு கூட உம்மை நம்பி உம்மை சார்ந்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். துன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. ஆண்டவர் நம்முடைய சிநேகிதராயிருக்கிறார், நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகின்ற கர்த்தராயிருக்கிறார். அவருடைய சிநேகத்திலே நம்மை அர்ப்பணித்து பாடுவோம். சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. எல்லாரும் எழுந்து நின்று மூன்றாவது சரணத்தை பாடுவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலும் ஐயா நீர்தான் ஐயா. இந்த உலக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, மறு உலகிலே நான் பிரவேசிக்கின்ற போதும் அங்கேயும் நீர் என்னோடு கூட இருக்கின்றேன். ஆண்டவரே, அந்த நம்பிக்கையோடு உடைய வருகைக்காய் ஆயத்தப்பட்டவர்களாய் இந்த வருகையின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே என்று சொல்லி உணர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இயேசையா
அல்லேலூயா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில், உம்முடைய சிநேகத்தில், உம்முடைய நேசத்தில், உம்முடைய பாசத்தில் ஒரு விசையாய் கல்வாரி சிலுவிலிருந்து வெளிப்பட்ட ரத்தத்தின் மூலமாய் உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகின்றதை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்து சுவாமி. கரையில்லாமல் குற்றமில்லாமல் உடைய வருகையில காணப்படுவதற்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்து சுவாமி. ஒரு விஷயம் எங்களுடைய குற்றங்களை, எங்களுடைய ஆண்டவரே எல்லா பாவங்களை நீர் ஆண்டவரே மன்னித்து எங்களை கோதுமை மணிகளாய் களஞ்சியத்திலே சேர்க்கும்படியாய் ஆண்டவரே ஒரு விசை உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உம்முடைய அபிஷேக தைலத்தின் மூலமாய் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஆண்டவரே ஒரு விசை இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி என்று சொல்லி எல்லாம் உள்ளத்தில் ஆழத்தில் குத்தப்பட்டவர்களாய் நொறுங்குண்ட மனதோடு நறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர் நாம் பிழைத்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பள்ளங்களையும் ஆண்டவர் சரி செய்ய போகிறார். எல்லா கரடு முரடுகளையும் ஆண்டவர் மாற்றப் போகின்றார். எல்லா கோணலானவைகளையும் ஆண்டவர் செம்மையாக்க போகின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஒரு நேரம், ஆண்டவருடைய அபிஷேக தைலம் நம் மத்தியிலே ஊற்றப்படுகின்ற ஒரு நேரம், ஆண்டவர் மகிமையாய் கடந்து வந்து நம்முடைய கோணலானவைகளை செவ்வையாக்குகின்றவராய், நம்முடைய கரடு முரடானவைகளை சரிப்படுத்துகின்றவர்களாய், நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகின்ற ஆண்டவராய் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற ஒரு நேரம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே நீர் வாரும் கர்த்தாவே, இம்மானுவேலரே நீர் வாரும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவராய் நீர் இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தும், எங்களை சீர்படுத்தும், எங்களை ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காய் எங்களை பயன்படுத்தும், வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. எல்லாரும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கின்ற இந்த வேளையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக. உடைய மகிமை ஆவியானவராய் இறங்கி வந்து எங்களை நீ பலப்படுத்துவீனாக. ஒரு விசை ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் மூலமா எங்களை முத்தரித்து, எங்களை வேறு பிரித்து, எங்களை அபிஷேகித்து உம்முடைய ஆனந்த தைலத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. நிரப்பும் ஆண்டவரே, ஒரு விசை நிரப்பும் 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 நிரப்பும். உம்முடைய அபிஷேக தைலம் திருச்சபையிலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மகிமையின் மேகமாய் இறங்கி வருகின்ற ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவரே எங்களுடைய பள்ளங்களை சரிப்படுத்தும் ஆண்டவரே, கோணானவைகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே, தாறுமானவைகளை சரிப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்தும், பலவீனங்களை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே, நோய்களை மாற்றும் ஆண்டவரே, கடன் பாரங்களை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கோணலானவைகளை நீர் மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, அப்படிப்பட்ட அபிஷேகத்தினால் நீர் எங்களை நிரப்பி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுமையை, அற்புதத்தை, அதிசயத்தை நீர் காண செய்கின்ற தயவுக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா வருகிறார், அவருக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமே, அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமே, அதற்கு நாங்கள் எங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில அப்படிப்பட்ட சரிப்படுத்தும் எண்ணத்தோடு கூட உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையின் மேகம் எங்களை நிறைத்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி வழிநடத்தி எங்களை ஆற்றல் படுத்தி அபிஷேக தைலத்தினால் எங்களை நிறைத்து உடைய வார்த்தைகளுக்குள்ளாய் நாங்கள் கடந்து போகின்ற போது உடைய வார்த்தையின் வல்லமை, உடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகின்ற அந்த மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவதாக. சம்பூர்ணமான திருப்தியோடு கூட, பரிபூர்ணமான திருப்தியோடு கூட நாங்கள் ஆராதித்து கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். சோர்வுகளோடு வந்த நேரங்கள் உண்டு, பலவீனத்தோடு வந்த காலங்கள் உண்டு, துக்கத்தோடு கூட நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கலாம். மனதிலே ஒரு விதமான சோர்வுகள், இயலாமைகள், சரீரத்தில் பலவீனங்களோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த ஆராதனை நேரத்தில் நீர் எங்களை தொடுகிறீர் சுவாமி. எங்களை உம்முடைய காயம்பட்ட கரத்தின் மூலமாய் தொடுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல உம்முடைய கரம் வைக்கப்படுவதற்காய் நன்றி. நாங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறோம் அந்த இடத்துல உம்முடைய கரம் வைக்கப்படுவதற்காய் நன்றி. நாங்கள் அதைரியப்பட்டு போன நேரத்தில், நாங்கள் விழுந்து போன நேரத்தில் உம்முடைய கரம் எங்களை தூக்கி எடுப்பதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய அபிஷேக தைலத்தின் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், அபிஷேகத்திருக்கிறீர்.
உடைய ஆனந்த தைலம் எங்கள் மீது ஊற்றப்பட்டிருக்கிறது. பொங்கி வழிகின்ற தேவ கிருபையின் மூலமாய் நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆவி ஆத்துமா சரீரம் யாவையும் உமக்கென்று அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். ஜெப பாடலை பாடுவோம். நம்முடைய இணை ஆயர் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள்.